காதல் அப்படின்ற ஒன்றை பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் இறங்கி போக வைக்கும். அதேபோல எவ்வளவு பார்த்தோன்னா, தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணுமோ, அந்த அளவுக்கு அவங்கள முன்னேற்றி விடவும் செய்யும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு இயக்குனருடைய மனைவி தன்னுடைய 8 வருட கால காதலை பற்றி பேசியிருக்காங்க. யார் அவங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிகவும் கஷ்டமான விஷயம் என்னன்னா, 8 வருடங்கள்ல பார்த்தோன்னா, காதலித்து அதற்கப்புறமாக தான் ஆர்த்தி அவர்கள் தன்னுடைய கணவர கைப்பிடிச்சிருக்காங்க. இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சண்டை சச்சரவு வந்தாலுமே ஒன்றாக தான் இணைந்து இருக்கிறாங்க. பிரபல இயக்குனர் வெற்றிமாறனின் மனைவி ஆர்த்தி வெற்றிமாறன். பல வருடங்களாக வெற்றிமாறனை காதலித்து வந்த இவர், வீட்டின் எதிர்ப்பை மீறி அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். வெற்றிமாறனுக்கும் தனக்கும் இடையே காதல் பூத்த கதையை பகிர்ந்திருக்கிறார். இது குறித்து ரொம்பவே பார்த்தோன்னா, பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் என்னிடம் படம் எடுப்பதற்கு 10 வருடங்கள் ஆகும்னு சொன்னபோது என்னுடைய மண்டைக்குள்ளே ஏறவே இல்லை. அது அப்படியான வயது. அவர் இப்படி என்னிடம் சொன்னது 97, 98 காலகட்டம். அப்போது படம் எடுப்பதில் இவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு படம் அப்படின்னா ரஜினி, கமல் படங்கள் தான் தெரியும். அதனால் கமலை ரொம்பவே பிடிக்கும். வெற்றியுடன் சேர்ந்த பிறகு தான் இயக்குனர்கள் அறிமுகமானாங்க. இயக்குனர்களை பார்த்து படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் இவரை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்பவே மிக மிக பிடிவாதமாக இருந்துட்டேன். நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு இத்தனை வருடங்கள் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவருக்காக 8 வருடங்கள் 10 வருடங்கள் காத்திருப்பது அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. நாம் காதலிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதன் பின்னர் அவரவர் வீட்டிற்கு போயிடுவோம். அந்த சமயத்தில் இருவருக்கும் இடையே ஒருவித இடைவெளி உருவாகும். அப்போது தான் நம்ம யோசிப்பதற்கு அதிக அளவு நேரம் கிடைக்கும். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, அத்தனை வருடங்களில் எந்த சண்டை சச்சரவும் வந்தாலும் நம்ம ஒன்றா இணைந்து நிற்கிறது தான். என்னை பொறுத்தவரை ஒருவருடன் ஒன்றாக வாழ்வதை ஒப்பிடும் பொழுது ஒருவருக்காக நீண்ட காலம் காத்திருப்பது என்பது ஈஸியான விஷயம். ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பொறுப்புகள் வரும். ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே வரும். அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது. இதற்கிடையே என்னுடைய வீட்டில் எனக்கு கல்யாணம் செய்து வைப்பதற்கான வேலைகளை ரொம்பவே ஆர்வமாக செஞ்சு வந்துட்டுருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வீட்டில் காதல் சொல்வதற்கு தைரியம் இல்லை. ஆனால் நான் ஒரு கடிதம் எழுதி, நான் வெற்றிமாறனை காதலிக்கிறேன் அப்படின்னு, கல்யாணம் செய்தால் அவரை மட்டும்தான் நான் கல்யாணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் என்னுடைய அப்பா கிட்டத்தட்ட 1½ வருடங்களாக என்னுடன் பேசாமலே இருந்தார். ஆனால் நான் வெற்றிமாறனை தான் கல்யாணம் செய்வேன் அப்படின்றதுல ரொம்பவே பிடிவாதமாக இருந்தேன். இதையடுத்து வெற்றிமாறனுக்கு படம் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்தது. அதில் தான் 10,000 ரூபாய் அட்வான்ஸாக வாங்கினார். இதையடுத்து அவர் என்னிடம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கல்யாணத்திற்கு வீட்டில் பேசிடு அப்படின்னு சொன்னார். இதைத் தொடர்ந்து நான் வீட்டில் பேசினேன். கல்யாணத்திற்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் இயக்குவதற்காக இருந்த படம் ட்ராப்பாக அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து அவர் என்னிடம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, கல்யாணத்திற்கு வீட்டில் பேசிவிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கல்யாணத்துக்காக பேசின பொழுது தான் எதிர்பாராத விதமாக அவருடைய படம் ட்ராப் ஆயிடுச்சு. கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னும் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் அம்மாவிடம் இல்லை, கல்யாணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு வற்புறுத்த, கல்யாணம் செய்து கொண்டால் இவரை தான் நான் இந்த நிலையில் பார்த்தோன்னா கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு ரூமுக்குள்ளே 2 பார்த்தோன்னா கேரக்டர்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த காட்சியை சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம். அது எங்களுக்கு சவாலாக இருந்துச்சு. இப்படி பல விஷயங்களை பார்த்தோன்னா வெற்றிமாறன் அவர்களினுடைய மனைவி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.